ஏதேனும் கெட்ட சக்தியோ இல்லை வேற விஷயங்கள் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே உள்ளே வராது, அதோட வெளியாகிடும். நீங்கள் ஒரு கால் பீரோவிலேயே பூஜை ரூம்லேயே வச்சிங்கன்னா ஒரு தாவாரம் வரைக்கும் வரும், அடுத்த நிலப்படியே தாண்டும். அப்போ நம்ம முதல்ல நம்ம தலைவாசலில் வச்சுட்டோம்னா அதோட ரிட்டர்ன் ஆகிடும். அதுக்கு பிறகு உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓடுன குதிரை லாடம் ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி கிடைக்கலன்னா நீங்களா இந்த கத்தி அருவா செய்கிற இடத்துல சொல்லி செஞ்சு வச்சுக்கோங்க. குதிரை லாடம் வீட்டில் இருக்கணும், தர்பையால் செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்கணும், நிலக்கரி இருக்கணும். இது மூணுமே நல்லது. 3 இருந்தால் மட்டும்தான். ஐயா கேட்கல, கொஞ்சம் சவுண்டு. அது திரும்ப நல்லா வேலை நடக்கிறதுக்கா அங்கே வைக்க சொல்கிறீங்களா? அங்கே வைக்கலாம், குதிரை லாடம் வைக்கலாம். அங்கே வச்சு விரைவாக வேலை நடக்கும். குதிரை லாடம் நீங்கள் தாராளமாக வைக்கலாம், சரிங்களா? அப்புறம் தாய்த்து அடைக்கிறத பற்றி சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்கள் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் தாய்த்து கொடுக்குறீங்க இல்லைங்களா? தாய்த்து வந்து ஒரு சில பேர் இதில் மை வச்சு அடைப்பாங்க, தகுடு வச்சு அடைப்பாங்க, இன்னும் வேறு வேறு விஷயங்கள்லாம் வச்சு அடைப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப லென்த்தான ஒரு விஷயம். அந்த ப்ராசஸிங்கில் நீங்கள் போய் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான விஷயம். இப்போ ஒரு இந்த நம்ம கொடுக்குற தாய்த்து வந்து ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற ஆயிரக்கணக்கான பிரச்சனையை சரி செய்யும். ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்லை, ஆயிரக்கணக்கான பிரச்சனையை சரி செய்யும். உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு கள்ள தொடர்பாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுற விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு நோய்வாய் விஷயமா இருந்தாலும் சரி, வீட்டில் பில்லி சூழ்நிலை ஏவல் செய்வன விஷயமா இருந்தாலும் சரி, குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஒரு தொழில் முடக்கமாக இருந்தாலும் சரி, இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் எடுத்துங்க. ஒரு மனிதனுக்கு 4000 to 5000 பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஒரு தாய்த்து வந்து குறைஞ்சது ஒரு 1000 பிரச்சனையை சரி செய்யும். ஆனால் நீங்கள் அதை முறைப்படி தயார் செய்யணும். ரொம்ப எளிமை தான், ஆனால் எதுவுமே உங்களுக்கு டக்குன்னு கிடைச்சிடாது, கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பண்ணணும். நரிபுறவர்கள்கிட்ட வெள்ளை குண்டுமணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நரிபுறவர்கள்கிட்ட வெள்ளை குண்டுமணி, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 10 விதை 20 விதை வாங்கிக்கிட்டு வந்தீங்கன்னா அதில் ஒரு 3 4 மிளகு. அதை எப்படி முளைக்க வைக்கணும்னா ஒரு பூத்தொட்டி வாங்கியங்க, அதில் மண்ணையும் சாணியையும் பிசைஞ்சு அதை அந்த மண் சட்டியில் போட்டு இந்த விதையை அதில் தூவி விடுங்க. 1 to 1 தண்ணி ஊற்றுங்க. அப்போ ஒரு 3 செடி 4 செடி மேலே முளைச்சி வந்துடும். உங்களுடைய நேரங்கள் நல்லா இருந்துச்சுன்னா 10-15 செடி வந்தாலும் நல்லது தான். ஒரு செடியை மட்டும் பிடுங்காதீங்க. மற்ற செடியை எப்போ பிடுங்கணும்? அது அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிரை, வளர்பிரை, பஞ்சமி, நவமி உண்டு. ஆனால் நீங்கள் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க. 10வது நாள் அது அந்த நேரம் ஒரு செவ்வாய் இந்த மாதிரி நாளை பார்த்துக்கங்க. அதுக்கு வந்து ஒரு கண்ணி நூல் கட்டுறதுன்னு சொல்லுவோம். சும்மா ஒரு மஞ்சள் கலரில் நூலை கட்டி ஓமொழி சர்வமொழி ஒன்று உயிர் ஒன்று உடம்பில்லைக்கு ஒன்னையே என்னைக்கு படைத்த பரமன் பார்வதி மீதான கொஞ்சம் போல திருநீர், கொஞ்சம் போல குங்குமம், கொஞ்சம் போல சம்மணம், ஏதோ 3 பொருளை போட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த இடத்துல கட் பண்ணி ஒரு தூபதீபத்தை காமிச்சிட்டு அந்த 10 செடியையும் பிடிங்கிங்க. உதாரணத்துக்கு 11 செடி முளைச்சிருக்கு, 10 பிடுங்கி 10 பிடுங்கி நெகம் படாமல் தான் அதை பிடிக்கணும். நான் வந்துடும், இப்படி பிச்சாலே வந்துடும். ஒரு 10 தாயத்துக்குள்ளே உள்ள சொருவிடுங்க. 10 தாயத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு வேர், 10 தாயத்துக்குள்ளே 10 வேர் சொருவிட்டு தண்ணி போகாத அளவுக்கு லாக் பண்ணியிருக்கு. அதை லாக் பண்ணி ஒரு வாழை மேலே அந்த தாயத்தை வச்சு ஒரு சின்ன நெய்வேத்தியம், ஒரு பழம், தேங்காய், வெத்தலை பார்க்க வச்சு மனசார வேண்டிக்கிட்டு மந்திர உச்சாரணம் பண்ணி அதை கொடுங்க. இந்த ஒரு செடி நம்ம விட்டு வச்சிருக்கிறோம் இல்லை, நீங்கள் அடிக்கடி போய் அங்கே வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. இந்த செடியை நல்லா வளர்த்து விட்டுருக்கு. அது ஒரு 2-3 மாதத்துக்கு நிறையா காய் காய்க்க ஆரம்பிச்சு அதை சேகாரம் பண்ணி வச்சுக்கங்க. வெள்ளை குண்டுமணி தாய்த்து மட்டுமே நீங்கள் கொடுத்தா போதும். அது மட்டும்தான் இருக்கான்னா கேட்க நிறையா இருக்குது. தர்ப்பபுரியில் தாய்த்து இருக்குது, மையில் தாய்த்து இருக்குது, எந்திரங்கள் வரைஞ்சி உள்ள அடைச்சு கொடுக்குற தாய்த்து இருக்குது. ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு வெள்ளை குண்டுமணி தாய்த்து உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு போய் ஒருத்தர் அதை கட்டி இருக்கிறாருன்னா கடுகளவும் கம்ப்ளைண்ட் இருக்காது. ஐயா நல்லா மாற்றம் தெரியுது, இப்போ நான் நல்லா இருக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 12 ராசிகளுக்கும் 12 வகையான குண்டுமணி இருக்கு. இதில் தலை சிறந்த குண்டுமணினா வெள்ளை குண்டுமணி. இந்த வெள்ளை குண்டுமணி வேரில் யாரெல்லாம் தாய்த்து ரெடி பண்ணி கொடுக்குறீங்களோ நீங்கள் மை கொடுக்கணும், வேற பொருள் கொடுக்கணும், மந்திர உச்சாரணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த தாயத்தை நீங்கள் கட்டிக்கங்க, மிகப்பெரிய அளவில் மாற்றம் தெரியும். இது நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த தாயத்தை வாங்கிக்கிட்டு போனவங்க கம்ப்ளைண்ட் சொல்ல வாய்ப்பு இல்லை. மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு மாற்றம் தெரியும். இந்த ஒரு செடியை நீங்கள் நல்லா பராமரிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆயிரக்கணக்கான விதை கிடைக்கும். நீங்கள் அப்பக்கப்போ பதியம் போட்டு தாயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும். தாயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ மாந்திரிகத்தில் வந்து எல்லாத்துக்கும் மந்திரம் உண்டு, சாபம் உண்டு, படைகள் உண்டு. 2 பொருளுக்கு மட்டும் மந்திரமும் கிடையாது, சாபமும் கிடையாது, எதுவும் கிடையாது, கொடுத்தாலே வேலை செய்யும். ஒன்று புல்லாமனுக்கு, ஒன்று சொல்லாமனுக்கு. இதுக்கு 2க்குமே மந்திரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு பெண்ணு ஆணுக்கு கொடுக்கணும்னா யூரியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஆணு பெண்ணுக்கு கொடுக்கணும்னா எச்சில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பட்டைய கலப்பு வசியத்தில் அப்படி ஒரு பொருள் இருக்கு.
உள்ளாமணக்குன்னு ஒன்று இருக்குது, சொல்லாமணக்குன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த பொருளை எதில் போட்டு வச்சிருக்கணும்னா நெல்லில் போட்டு வச்சிருக்கணும். இவ்வளவுதான் விஷயம். அந்த பொருளை ஒரு மரக்காய் இல்லை 2 மரக்காய் நெல் இருக்கு இல்லைங்களா, அந்த நெல்லில் அந்த விதையை போட்டு நம்ம வச்சுக்கணும். வர்றவங்களுக்கு ஒரு பெண் வர்றா, என்னுடைய கணவர் சரியில்லைங்க, பிரச்சனையாக இருக்குது, அங்கே போய் பணத்தை கொடுத்து ஏமாந்தேன், இங்கே போய் பணத்தை கொடுத்து ஏமாந்தேன், ஒன்றுமே நடக்கலை சாமி அப்படின்னா, நீங்கள் அந்த புல்லாமணக்கு இல்லை சொல்லாமணக்கு 2 இருக்குது. புல்லாமணக்கு சொல்லாமணக்கு இருக்குது. இது மாந்திரிகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இதுக்கு மந்திரம் பண்ணணும், பூஜை பண்ணணும், அது செய்யணும், இது செய்யணும்னாலாம் அவசியம் கிடையாது. அதுக்கிட்ட கொடுத்து ஏமா உன்னுடைய யூரினில் ஒரு நாள் ஊற போடும், அது யூரினை கூட உறிஞ்சிடும். ரொம்ப போடணும், ஒரு 5-6 சொட்டு தான் போடணும். அதில் யூரினை ரொம்ப போடக்கூடாது, ஒரு 5-6 சொட்டு போட்டு இந்த விதையை போட்டுடணும். அது உறிஞ்சிடும். எடுத்து நசுக்கணும்னா திருநீர் மாதிரி ஆகிடும், பவுடர் மாதிரி ஆகிடும். சரிங்களா? இதை உன் கணவருக்கு கொடு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. சாப்பிட்ட 2 நாளில் மாற்றம் தெரியும். ஒரு ஆண் வர்றாங்க, என் மனைவி வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க, சரி வரலை அப்படின்னா எச்சில் யூரின் அதே மாதிரி மெத்தடில் நீங்கள் கொடுக்க தரலாம். உள்ளாமணக்கு சொல்லாமணக்கு. இதை தாண்டி தாந்திரிக முறை, இது திருச்சி மார்க்கெட்டில் கிடைக்கிறியா? உள்ளாமணக்கு சொல்லாமணக்கு. உள்ளாமணக்கு சொல்ல, ஆமாம், ஆமணக்கை கொடுத்துருவோம், அதை வாங்கக்கூடாது. இந்த கிழங்கு எப்படி இருக்கும்னா கொண்டக்கடலை மாதிரி இருக்கும். கொண்டக்கடலை மாதிரி இருக்கும். யாரும் பார்த்துருக்கீங்களா? உள்ளாமணக்கு சொல்லாமணக்கு யாரும் பார்த்தது இல்லையா? நீங்கள் கூகுளில் தட்டுனாலும் வரும். வெங்காய செடி மாதிரி இருக்கும், கொட்டக்கடலை மாதிரி இருக்கும். வசியத்துக்கு அப்படி வேலை செய்யும். இது ஒரு அற்புதமான இடம் இருக்கு. சரிங்களா? இதை நீங்கள் கொடுக்கலாம். இதை தாண்டி தாந்திரிகம் இருக்குது, அதெல்லாம் சொல்லித்தரேன். சூடான சாதம், உடம்பு, அந்த வேறுபடுகிற விஷயங்களை வீடியோவிலாம் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. தாந்திரிக முறை நிறைய. மாந்திரிகமே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, எல்லாருக்கும் உட்காந்து தாந்திரிகத்தை சொல்லணும். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி புல்லாமணக்கு சொல்லாமணக்கு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்தி கொடுக்கலாம். அந்த பணம் வர வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான தாந்திரிக முறை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா? அடுத்தது தாய்த்து சொல்லிட்டேன். வெள்ளை குண்டுமணி தாய்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அதை எல்லாருக்கும் கொடுங்க. அப்புறம் முடிகயிறு கட்டுறது, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வரும் தெரியுமா? கயிறு சப்ஜெக்டுக்குள்ளே போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அது பெரிய லென்த்தான ஒரு விஷயம். நீங்கள் அதை ரெடி பண்ணி அது பார்த்தீங்கன்னா மந்திர உச்சாரணம் கொடுக்கணும், உயிர் கொடுக்கணும். அது கயிறு ஒரு சில பேர் கட்டுவாங்க, ஒரு சில பேர் கட்ட மாட்டாங்க. அதில் ஒரு சில பேருக்கு சிவப்பு கலர் வேணும், ஒரு சில பேருக்கு கருப்பு கலர் வேணும் அப்படிம்பாங்க. அது ஒரு விஷயம் அப்படி இல்லை. தாயத்தில் எது டவுட் இருக்கா? வேறு தாயத்தை கேட்குறதுனாலும் கேளுங்க, சொல்லித்தரேன் நான். எனக்கு தெரிஞ்சு வெள்ளை குண்டுமணி தாயத்து ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் இல்லைன்னா 6 செப்பு தகடு வாங்கி 1 இன்ச்சு கணத்துக்கு அதை வெட்டி அதில் எந்திரங்கள் எழுதி அதை கையையே கிழிச்சிக்காமல் உள்ளே சுருட்டி வச்சு அப்புறம் லாக் பண்ணி அப்புறம் பூஜை பண்ணி கொடுக்கலாம். திருநீரில் போட்டு முக்கி கொடுக்கலாம், குங்குமத்தில் போட்டு முக்கி கொடுக்கலாம், அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வெள்ளை குண்டுமணி தாயத்து வேலையும் கம்மி, பலிதம் அதிகம், நல்ல பேர் கிடைக்கும். வெள்ளை குண்டுமணி தாயத்தில் வந்து பேர் கிடைக்கும் உங்களுக்கு. நான் போனேன், நல்ல மாற்றம் இருக்குது, நல்லா பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாற்றம் இருக்கும். அதில் மற்ற தாயத்துக்கள் இருக்குது. ஸ்ரீ சக்கரம் போடுறது இருக்குது, மகா சக்கரம் போடுறது இருக்குது, சிதம்பர சக்கரம் போடுறது இருக்குது, ஆஞ்சநேயர் சக்கரம் போடுறது இருக்குது, காளி சக்கரம் போடுறது இருக்குது. இதெல்லாம் வேலை மெனக்கெடு. இதெல்லாம் எழுதி தாம்பளத்தில் சுருட்டி போட்டு அதுக்கு 11 நாள் பூஜை பண்ணி பலி கொடுத்து தாயத்தில் அடைச்சி அப்புறம் தாயத்துக்கு உயிர் கொடுத்து அப்புறம் கொடுத்தா அது வேலை செய்யும். அது வலது கையில் கட்டுறதா, கழுத்தில் போடுறதா, இடுப்பில் போடுறதா, இப்படி பல்வேறு விஷயம் வரும். வெள்ளை குண்டுமணிக்கு அந்த இதே கிடையாது, சங்கடமே கிடையாது. எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் மாற்றத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய சக்தி ஆற்றலை உள்ளே வாங்கி இழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி வெள்ளை குண்டுமணிக்கு உண்டு. அது என்ன முளைக்க போட போகிறீங்க? ஒரு நல்ல நாள் பார்த்து அதை குங்குமம் திருநீர் எல்லாம் போட்டு சாப்பிட பற்றி செஞ்சு எடுத்து விறுவிறுன்னு அடித்து வச்சுக்க வேண்டியதானே? சரியா? இல்லையா? பெரும்பாலும் வேலைகளை அது உங்கள் அதிர்ஷ்டம். அப்படி இருந்தால் நீங்கள் கருப்பு சிவப்பு குண்டுமணி தான் அதிக இடத்துல கிடைக்கும். வெள்ளை குண்டுமணியெல்லாம் ரேர். வந்து அது உயிரோடு வந்துருச்சுன்னா உங்கள் சௌகரி, அது வராது, செத்து போயிடும். நம்மளாம் முளைக்க போட்டால் தான் அது வரும். வெள்ளை குண்டுமணி அதெல்லாம் மிகப்பெரிய சித்தர்களுடைய சாபம் பெற்றது. அதெல்லாம் அரிதாங்க. இப்போ தேக ரொட்டின்னு இருக்குது, மயில் தோகன்னு இருக்குது, மிளி ரொட்டி இருக்குது. ஏன் அங்கே போறீங்க? நிலம்புரண்டின்னு ஒரு பேர் இருக்குது. யார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர்கிட்ட அது கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேரால் அதை எடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க? அதில் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த பொருள். இப்போ செடிக்கு வந்து பேசுகிற திறன் இல்லை, பார்க்குற திறன் இல்லை, ஒரு உயிர் தான்ங்கிறாங்க. இப்போ அந்த டேபிள் கிட்ட இருக்கும் நிலம்புரண்டியோட செடி. இங்கே ஆழ்வாடையை கண்டவுடனே உள்ளே ஓடி ஒழிக்கணும். 4-5 அடிக்கு கீழே போயிடும். தேத்தாங்கொட்டையை கொண்டுட்டு போய் அதை வெடிக்க வச்சு அது ரொம்ப அது பெரிய ப்ராசஸ். அப்படியெல்லாம் சித்திரம் கடவுளால் படைக்கப்பட்டு சித்திரங்களால் அருளப்பட்டிருக்கு. மிளிர் ஒட்டின்னு ஒன்று இருக்குங்க சதுரகிரியில். நைட்டு சீரியல் பிடிக்கும் மாதிரி இருக்கும். அது இரவு நேரங்களில் போய் நீங்கள் அங்கே தங்குனீங்கன்னா தெரியும். சதுரகிரி இந்த நிலம்புரண்டையும் சதுரகிரியை சுற்றி தான் கிடைக்கும். ரொம்ப அற்புதமான விஷயம் அது நிலம்புரண்டி.
அதெல்லாம் ரொம்ப ரேரான பீஸ். அந்த மாதிரி இந்த 12 வகையான, இப்போ கருப்பாக இருக்கட்டும், சிவப்பாக இருக்கட்டும், மஞ்சளாக இருக்கட்டும், வெள்ளையாக இருக்கட்டும், நீளமாக இருக்கட்டும், இதெல்லாம் மூலிகை சித்தர்களால் அருளப்பட்டது, சாபம் வாங்கினது. அவ்வளோ எளிதில் கிடைக்காது உங்களுக்கு. இப்போ நரிபுரவர்கள் ஏன் நான் 20 விதை வாங்க சொல்கிறேன்னா, அதில் 2-3 முளைக்கிறது ரொம்ப அரிது. அவ்வளோ சீக்கிரம் அது வந்துடாது. இப்போ கருவேப்பிலை ஒன்று இருக்கு இல்லையா, அதுவே எல்லா இடத்துலையும் வராது. அது ரொம்ப சித்தர்களால் அருளப்பட்டது. பணவசியத்துக்கு தான் நிலக்கரி கொடுக்குறோம் இல்லையா. வெள்ளை குண்டுமணி தாய்த்து எதுக்கா? நான் தான் சொன்னேன், ஆயிரக்கணக்கான பிரச்சனையை அது சரி செய்யும். அப்படின்னா மன பிரச்சனையாக இருந்தால் சரி செய்யும், குடும்ப பிரச்சனையாக இருந்தால் சரி செய்யும். தெரியல, முதல்ல வெள்ளை குண்டுமணி வேறு ஒருத்தர் கட்டிட்டான்னா, வலது கையில் கட்டணும், இடுப்பில் கட்டணும், அது ஒரு வெள்ளை குண்டுமணி வேறு ஒரு ஆள் கட்டிட்டான் அப்படின்னா அவனுக்கு முதல்ல குலதெய்வத்தினுடைய கடாட்சம் கிடைச்சிருயா. குலதெய்வத்தோட கடாட்சம் கிடைச்சிருச்சுன்னா இப்போ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் ஒரு பையனை வளர்க்குறேன் ரொம்ப நாளாக, அப்படி வச்சுக்கங்க. நான் ஒரு பையனை ரொம்ப நாளாக வளர்க்குறேன், அவனை படிக்க வச்சு டாக்டர் ஆகிட்டேன். அவனுக்கு பெரிய அளவில் வசதி வாய்ப்பில் இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். என்னென்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி இருந்தான் ஒரு சபைன்னு வருது, எங்கள் அப்பான்னு அவன் சொல்கிறான். ஆனால் நான் உண்மையான அப்பாவை ஆகிட முடியுமா? என் விந்தில் இருந்தால் பிறந்தான், அப்பா அப்பான்னு கூப்பிட்டதுனால அப்பாவை ஆகிட முடியும். அந்த மாதிரி நம்ம என்னதான் பரிவார தெய்வங்களை எடுத்தாலும், பாத யாத்திரை போனாலும், அந்த பிரதேசம் போனாலும், குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் முழுமைக்கு. நான் சொல்கிறேன் புரியுதா? அப்போ ஒருத்தருக்கு பிரச்சனையோடு வர்றான் அப்படின்னா அங்கே குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லைன்னு இருக்கும். அந்த வெள்ளை குண்டுமணி வேறு போகணும்னு தான் அவனுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைச்சிருமே. இப்போ நான் சொல்கிறேன் புரியுதா? இப்போ குலதெய்வம் கிடைச்சிருச்சு, அப்புறம் அவனுக்கு என்ன மிகப்பெரிய மாற்றம் தெரியுமில்ல. ஒரு நோய்வாயிலேருந்து விடுதலை பெறுவான், ஒரு பணங்காட்சி பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறுவான், குடும்பத்தில் ஒரு அமைதி கிடைக்கும், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அப்புறமே உங்கள்கிட்ட வர்றவங்களே நீங்கள் அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போக சொல்லுங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போனான்னு, எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு தெரிஞ்சு குலதெய்வம் கோயிலுக்கு போனால் மட்டும்தான் அது சாத்தியம். இப்போ நான் கையில் கட்டியிருக்கிறேன் இல்லையா, இது பூரா வெள்ளை புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வலது கையில் 3 கட்டியிருக்கேன். அது 3 கலர் கட்டியிருக்கேன். என் ராசிக்கு உள்ள ஒரு குண்டு வலது கையில் தான் கட்டணும். வலது கையில் கட்டுறது நல்ல விசேஷம். 4 நாள் பவரா யார் சொன்னது? இப்படி கிடையவே கிடையாது. இது ஒரு தப்பான கருத்து. எந்த தாய்க்கும் 15, எந்த தாய்த்துக்குமே 15 நாள் தான் ஆயுள் காலம்னா 15 நாளைக்கு ஆயிருக்கா? அதுல இது உடன்பாடு கிடையாது. அப்படி ஒன்றும் கிடையாது. நம்மளா கட்டிக்கிறது தானே இது. இப்போ நான் போய் யாருக்கிட்டையும் வாங்கி நான் கட்டலை, சரிங்களா? இப்போ நானாக வந்து அதை சரி செஞ்சு சித்து எடுத்து குரு கொடுத்து நானாக கட்டியிருக்கேன். அந்த கயிறெல்லாம் பவர் போகாது. நீங்கள் வேற ஆள்கிட்ட யாராவது வாங்கினா அவங்க எதுக்கு? அது வருமானத்துக்காக தான் சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேன். 15 நாளில் எந்த கயிறுலையும் உரு ஏற்றி உருவம் எடுக்க முடியாது. உரு ஏற்றுனா தான். அது எப்படி உங்களுக்கு ரிமூவ் ஆகும்? இப்போ நம்மளே ஒரு தகத்தில் உரு இறக்குறோம்னா உரு நம்ம எப்படி திரும்ப எடுக்க முடியாது? இறக்குனது தான். அந்த மாதிரி கயிறு வந்து 15 நாளில் பவர் போயிடுங்கிறது அது ஒரு தப்பான கருத்து. இப்போ குடிக்கிறதுக்கு கயிறு கட்டி விடுறாங்களே, எப்படி 15 நாள் வரைக்கும் தான் குடிக்காமல் இருக்காங்கல்ல, லென்த்தாக குடிக்கிறாங்கல்ல, இது ரொம்ப நாள் இருந்துடுறாங்கல்ல. அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு ப்ராக்டிக் தான். அதனால் அது ஒரு தப்பான வதந்தி. ஐயா முடிச்சு போடணும். என் குலதெய்வம், உங்கள் குலதெய்வம் பேர் என்ன? காத்தவரையன்னா நீங்கள் அந்த எண்ணுங்க. காத்தவரையனுக்கு எத்தனை எழுத்து வருதுன்னு எண்ணுங்க. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு முடிச்சு. காத்தவரையன் இதுதான். அப்புறம் அதில் போட்டிருக்கிற முடிச்சு என்னங்கிறீங்க? ஒரு கையில் 11 இருக்கும், ஒரு கையில் 9 இருக்கும், ஒரு கையில் 5 இருக்கும். அவன் என்ன தேவதையை வணங்குறானோ அந்த தேவதையினுடைய பேர் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு முடிச்சு. அந்த குலதெய்வத்தை அதில் நிப்பாட்டுறதா இருக்கும். புரியுது? கயிறு ரெடி பண்ணுறது இதுதான். அதில் இருக்கிற முடிச்சுகளில் விஷயம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு தடவையும் சொல்லி முடிச்சு போடுவாங்க, ஒவ்வொரு எழுத்தாக சொல்லி முடிச்சு போடுவாங்க. அப்போ முழுமை பெறுவாங்க. சில கயிறுகளில் ரொம்ப லென்த்தாக இருக்கும். அப்போ 3 தடவை 4 தடவை அவன் பேரை சொல்லி கட்டியிருக்கிறான்னு அர்த்தம். அது 15 நாளில் போயிடுங்கிறது தப்பான வதந்தி. போகவே போகாது. கட்டுனா இருக்கும். கயிறு கட்டி விட்டுட்டு அதில் திருநீரோ குங்குமமாக இருக்கும். இப்போ நீங்களே ஒருத்தர் கயிறு கட்டுறீங்க, 15 நாளில் போயிடுன்னு நினச்சி கட்டுவீங்களா? இவன் நல்லா இருக்கட்டும்ப்பா. அப்படி பண்ணலாம். கட்டுனா தான். என்னது அவுந்து விழுந்தாலோ இல்லை உங்களுக்கு அதுலேருந்து சாயம் போனாலோ கயிறு மாற்றிக்கலாம். 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம கயிறு மாற்ற முடியாது. நமக்கு நேரம் இருக்காது, அவங்களும் நம்ம இடத்துக்கு வந்து போக மாட்டாங்க. அது ஒரு தப்பான கருத்து. இப்போ நான் சொன்ன விஷயம் நல்ல விஷயம் தானே. குண்டுமணி தாயத்தை விட வேற என்ன? வெள்ளை குண்டுமணி வேரில் இருக்கிற மகத்துவத்தை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் அதை ரெடி பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு முளைக்க வச்சுக்கங்க, ஒரு செடியை வளர விட்டுருங்க, அது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் இதை பண்ணி தான் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை. உங்ககிட்ட வாங்கி தாயத்தை கட்டினாலும் அவருக்கு மாற்றம் இருக்குங்க, அவ்வளோதான் விஷயம். அதுக்கு போய் நீங்கள் உரு கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு இல்லை. இப்போ ஒரு விஷயம் சொன்னா என்ன புல்லாமனுக்கு சொல்லாமனுக்கு அது மாந்திரிகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதில் எப்படி வசிய சக்தி வருது?
அப்புறம் அதுக்கு மந்திரம் கிடையாது, அதுக்கு மந்திரம் கிடையாது, பூஜை கிடையாது, எதுவும் கிடையாது. திருச்சி மார்க்கெட்டில் காலையில் கிடைக்கும். ஒரு 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள மலைவாசல் மக்கள் வந்து அதை கொண்டு வருவாங்க. ஒரு பீஸ் 50 ரூபா, 60 ரூபா, 100 ரூபா வரைக்கும் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுப்பாங்க. சிலது காய வச்சு பாடம் பண்ணி கொண்டு வருவாங்க. நீங்கள் அப்போ ஒரு 50 விதை, ஒரு 100 விதை, ஒரு 20 விதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு பெண் வர்றாங்களா 3 விதை கொடுங்க, இந்த வாரம் ஒன்று கொடுங்க, அடுத்த வாரம் ஒன்று கொடுங்க, அடுத்த வாரம் ஒன்று கொடுங்க. லைஃப் லாங்க நிற்காது. புல்லாமடக்கு சொல்லாமல், அது பேரே தான் புல்லாமடக்கு சொல்லாத மணக்கம். சொல்லி கொடுத்தாலே போதும். நீங்கள் அதை வந்து அப்படி சொல்லி கொடுக்க போறீங்க, அவ்வளோதான் விஷயம். வேறு ஒன்றும் கிடையாது. புளி சேர்க்காத குழம்பா? என்ன கொடுக்குறீங்க? அது அப்ப அவருக்கு ஒத்துக்கலை, சைடு எஃபெக்டா? சொல்லாமணக்கு சொல்லாமணக்கு ரெண்டு இருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும், கொஞ்சம் மாறுபடும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஒரு கேரட் இருக்குன்னு வச்சுங்களேன். கேரட்டுக்கு நிகரான விஷயம் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் பார்த்துக்கிறீங்களா? ஒரு தக்காளி இருக்குது. அந்த தக்காளியில் 2 வகை இருக்கு பாருங்க. போக தக்காளின்னு சொல்லுவாங்க, நாட்டு தக்காளின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே தக்காளி தான். அதில் 2 வகை ஒரு பார்த்துருக்கிறீங்களா? இந்த தக்காளி ஏதோ ஒரு பெங்களூர் தக்காளின்னு ஏதோ ஒரு தக்காளின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 வகை பிரியும். அந்த மாதிரி புல்லாமணக்கு சொல்லாமணக்கு அது ரெண்டுமே யூரினை எக்ஸலை மெச்சப்படுத்தினாலே போதும். அது நீங்கள் பெருசாக அதில் ஒன்றும் எதுவுமே செய்ய வேண்டியது. உங்கள் எக்ஸலை வந்து நீங்கள் அதை துப்பி அதை புழுமா அப்படின்னு சொன்னால் போதும். அது மாதிரி யூரினில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிருந்து கொடுத்தாலே போதும். அது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல பேர் கிடைக்கும் அதில். அதுமாதிரி வெள்ளை குண்டுமணி வேறு தாய்த்து வந்து அது நல்லா உங்களுக்கு பவர் கொடுக்கும். அது மட்டும்தான் பெஸ்ட்டு. சரி, அப்புறம் அடுத்தது பாக்கெட்டில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் தகடு கொடுக்கலாம். அது உச்சிஷ்ட கணபதி இல்லை வேறு ஏதாவது பெஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாராகி. அதில் வந்து நீங்கள் அவங்களுடைய பேர்களை அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி ஒரு 3 தடவை 4 தடவை எழுதி நடு மையத்தில் ஏதாவது மை வச்சு அது மேலே திருநீர் வச்சு இதை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுங்க அப்படின்னு சொல்லி 6 செப்பு தகடு. நீங்கள் அதை வெட்டுற சைஸ் தான் இருக்குது. பிசிறு இல்லாமல் வெட்டி பாக்கெட்டில் வச்சுக்க சொல்லுங்கள். வெள்ளை குண்டுமணி வேரோட தாழ்த்து கொடுங்க, அது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுமாதிரி விஷயத்தில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், பொம்மை கட்டி பண்ணுறது இருக்குது. சில பேர் எதிர்பார்ப்பாங்க என்ன இது சிம்பிளாக முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க ஏதாவது பூஜை பண்ணி காட்டுங்க அப்படின்னாக்க பொம்மை கட்டு. இப்போ எங்கள் கூட பையன் செஞ்சுருப்பான், இது எக்ஸ்ட்ரீ பொம்மை செஞ்சுருக்கான். அது மாதிரி ஆண் பாவை பெண் பாவை வந்து நீங்கள் பொம்மையாக கட்டி 2 பேரோட ஃபோட்டோ வச்சு இது பண்ணலாம். அப்புறம் முடியை வச்சு வசியம் பண்ணுறது எப்படி, துணியை வச்சு வசியம் பண்ணுறது எப்படி, காலடி மண்ணை வச்சு வசியம் பண்ணுறது எப்படி, அடுத்தது 6 நான் சொல்கிறேன். சரிங்களா? துணியை மாத்திரம் பயன்படுத்தி எப்படி பண்ணணும், ஃபோட்டோவை மாத்திரம் பயன்படுத்தி எப்படி பண்ணணும், நகை எதுக்காக கேட்குறாங்க, முடி எதுக்காக கேட்குறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறாங்க. என்ன பண்ணப்படுது, எப்படி செய்யப்படுது என்னங்கிறது. சரியா? இப்போ நம்ம சூனியம் சொல்லிட்டோம் முன்னாடி, அந்த வந்து பில்லியை பற்றி சொன்னேன் உங்களுக்கு, பூனையை அறுத்து பலியிடுறது அப்படின்னு சொல்லி. இப்போ செய்வனை சொல்லித்தரேன், செய்வனை எடுக்கிறதுக்கும் சொல்லித்தரேன், வைக்கிறதுக்கும் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு வந்து எதிரி தொந்தரவு அதிகமாக இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட வர்றாங்க, எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க, எதிரி தொந்தரவு இருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு. நீங்கள் பர்டிகுலராக இதுதான் பண்ண போகிறேன்னு நீங்கள் சொல்ல தேவை. சரியா? எதிரியோட ஃபோட்டோ வாங்கிங்க. கருப்பு கலர் வேஸ்ட், கருப்பு கலரு வேஸ்ட் எடுத்துக்கங்க. சனிக்கிழமை நாளில் செய்கிறது நல்லது. காலை நேரம் சனிக்கிழமை காலையில் கருப்பு கலர் வேஸ்டியில் அந்த எதிராளியோட ஃபோட்டோ பேர் வந்து செப்புத்தக்கட்டில் எழுதிக்கங்க. 6 செப்புத்தக்கட்டில் எழுதிக்கங்க. கொஞ்சம் போல் பன்னியோட விட்டை அதில் மிக்ஸ் பண்ணிங்க. கருவாடோட முள் வைங்க. கொஞ்சம் பன்னிக்கறி, கொஞ்சம் கோழிக்கறி, கொஞ்சம் ஆட்டுக்கறி, இதெல்லாம் அதில் வைங்க. பழங்கறி கொஞ்சம் போல் வைங்க. இதெல்லாம் ஒரு ஆபத்தான வேலை தான், இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அப்படி பண்ணிவிட்டு அதை ஒரு மூட்டையாக கட்டிடுங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்காரங்க கூட வர்றது நல்லது. இரவு நேரம் சூரியன் இருக்கும்போது எந்த மாந்திரிகத்துக்கும் அவ்வளவா பவர் கிடையாது. ஒரு அஷ்டமாசத்தில் கெடுதலான வேலையை செய்யும் பொழுது சூரிய பகவான் இருக்கக்கூடாது, அஸ்தமனம் ஆயிடும். சரியா? எல்லா கோயில்களும் ஏன் கிழக்கு நோக்கி இருக்கு, எல்லா கோயிலும் ஏன் திருநீர் குங்குமம் கொடுக்குறாங்க, இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்கிறேன். ஏன் கோயில் வந்து கிழக்க பார்க்கையே எல்லா கோயிலையும் கட்டி வச்சிருக்கான், ஏன் கோபுரத்தில் மட்டும் உங்களுக்கு காப்பரான கலசம் செய்கிறான், ஏன் கோவிலில் திருநீர் குங்குமம் கொடுக்குறாங்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். அப்போ சூரியன் அஸ்தமனமானதுக்கு பிறகு இந்த மூட்டையை நீங்கள் மயானத்தில் ஆழமாக குழி கொண்டு தெரிச்சிட்டு ஒரு பிராந்தி பாட்டில் உடச்சி அங்கே நீங்கள் தேவதையை மையப்படுத்தி பண்ணுறதா இல்லை. சில பேர் சொல்லுவான் நான் வந்து செய்வனை வந்து குட்டி செய்து, அது பொய்.
குட்டியை வச்சு பண்ண முடியாது, எச்சினியை வச்சு பண்ண முடியாது, வாராகியை வச்சு பண்ண முடியாது. துர்மரணமான ஆத்மாக்களை மட்டும் வச்சு தான் பண்ண முடியும். ஏன்னா தெய்வத்துக்கு கெடுதல் செய்கிற எண்ணமே கிடையாது. மட்டும்தான் அது சப்போர்ட்டுக்கு இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு. ஏன்னா அந்த தெய்வத்தால் படைக்கப்பட்டது தானே அந்த குடும்பமும். அது எப்படி செய்ய? சில பேர் சொல்றது குட்டியை வச்சு பண்ணலாம், அதை வச்சு பண்ணலாம், இதை வச்சு பண்ணலாம். இதுகளை வச்சு ஆட்டம் காட்டாலுமே தவிர ஒரு பில்லி சூனியம் ஏவல் செய்வனை எல்லாம் துர்மரணங்கள். இந்த தேவை தான் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், அவ்வளவுதான். அப்போ அங்கே இருக்கிற துர்மரணங்கள் அடைஞ்ச துர்மரணம் அடைஞ்ச ஆத்மாக்கள் அதை பிண்டி கிளங்கெடுக்கும் பொழுது சம்மந்தப்பட்ட தகடு போட்டோ அது கையில் மாட்டிக்கும். அப்போ இது யார் இந்த மாதிரி கெடுதலான வேலை? அது கூட நம்ம தேவையில்லாத பொருள் வச்சுருக்கோம், பட்டி சாணி வச்சுருக்கோம், கருவாட்டு முள்ளு வச்சுருக்கோம், நம்ம வேப்பெண்ணெய் பயன்படுத்துகிறோம், போகிற வாரம் இல்லையா? இந்த துர்மரணமான ஆத்மா சம்மந்தப்பட்டவருடைய வீட்டுக்கு போயிடும். அங்கே போனதுக்கு பிறகு குடும்பத்தில் அவமானம், அசிங்கம், துன்பம், வேதனை, மன கஷ்டம், இன்னல், கஷ்டம், கருவெண்டு, பாம்பு, கபாடு, ஆந்த, விபத்து, இப்படி பல்வேறு விஷயங்கள் அதில் என்ன வேணும்னாலும் நடக்கலாம். இதுதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இது செய்வனை வச்சு இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? இப்போ நம்ம வைக்கிறோம், நம்ம பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்? நல்லதுக்கு தான் பண்ணுவேன், கெடுதல் பண்ண மாட்டேன், நல்லது தான் பண்ணுவேன், கெடுதல் தான் பண்ணுவேன். அப்போ இந்த கெடுதல் பண்ணுறவன் எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, நான் நல்லது தான் பண்ணுவேன், கெடுதல் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த கெடுதல் பண்ணுறவன் எங்கே இருக்கான்? அவனை யாரும் நான் வெளியில் கொண்டு வரல, இவங்களே செய்கிறதா, இவங்களே சொல்லிக்கிறதான். இப்போ ஒரு குடும்பத்தில் செய்வன இருக்குது, இவ்வளோ பிரச்சனை சொல்கிறாங்க. இதை எப்படி சரி செய்கிறது? அது அடுத்த செய்வனை வைக்கிறது ஈஸி, எடுக்கிறது கஷ்டம். அப்படி இல்லை, எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, வைக்கிறது தான் உங்களுக்கு கஷ்டம். இப்போ ஒரு குடும்பத்தில் செய்வனை வச்சாச்சு. இப்போ அவங்கள இங்கே வச்சு பண்ண போறீங்கன்னா இல்லை நீங்கள் அங்கே போறீங்களாங்கிறத முடிவு பண்ணிக்கிங்க. ஒரு கால் உங்கள் இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா பலதானியம்னு ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் தெரியுமா? பலதானியம், நவதானியம்னு சொல்லுவாங்க, பலதானியம்னு சொல்லுவாங்க. அது நாட்டு மருந்து கடையில் ஒரு 10 கிலோ கிட்ட வாங்கியங்க. நல்லா கவனமாக கேட்டுக்கங்க, இதெல்லாம் முக்கியமான விஷயம். இதெல்லாம் புக்கில் இருக்காது. 10 கிலோ கிட்ட வாங்கிங்க. அதான் பாட்டிக்காரன் காசு கொடுக்குறாங்க. 10 கிலோ வாங்கிங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் வடக்கு நோக்கி உட்கார வைங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற எத்தனை பேராக இருந்தாலும் வடக்கு நோக்கி உட்கார வைங்க. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு கட்ட சொல்லுங்க. ஓம் காக்கத்து வஜ்ஜாய வித்மகி கககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயத். இது சனி பகவானுடைய மந்திரம். வடக்கு நோக்கி உட்கார வச்சு அவங்கள சுற்றி இந்த பலதானியத்தால சக்கரம் போடுது. இந்த பலதானியத்தாலேயே அவங்கள சுற்றி சக்கரம் போடுது. சக்கரம் போட்டு கட்டிக்கல் புறம் வாங்கிங்க. கட்டிக்கல் புறம் வாங்கி எண்ணிக்கையெல்லாம் கிடையாது, ஒரு 21 வைக்கலாம். அப்படி வச்சுங்களேன், 21 அவங்கள சுற்றி 21 கட்டிக்கல் புறம் வைக்கணும். கட்டிக்கல் புறம் வச்சு ஏற்றி விட்டுருங்க. இந்த அனலாகப்பட்டது அவங்க மேல படம். இந்த நவதானியத்திலிருந்து வரக்கூடிய புகை, நவதானியம் எரிய ஆரம்பிக்கும். அந்த கற்பூரம் இருக்கிற இடத்துல இந்த புகையெல்லாம் அவங்க மேல அடிக்கணும். அந்த அனல் தாங்காம வெளியில வரணும்பாங்க. இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லுங்க. இதுக்கு பேரு கட்டு உடைத்தல்னு பேர். புரியுதா? இந்த நவதானியம் வச்சு பச்சைக்கல் புறம் இல்லை அந்த கட்டிக்கல் புறம் வச்சு ஏற்றி நல்ல எரிய விட்டு அந்த இடத்துல வேத மந்திரங்கள் ஜெபிச்சு நீங்கள் ஏற்கனவே ஒரு கலசம் ஒன்று ரெடி பண்ணி அதில் தண்ணியை கொடுத்து வைக்கலாம். எல்லார் தலையிலும் தொளிச்சு கொஞ்சம் போல குடிக்க கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலும் உடையும். சரியா? நவதானியத்தை நிறைய கொடுக்கணும். அதை நல்லா அவங்கள சுற்றி ஒரு 10 கிலோகிட்ட நவதானியத்தை கொட்டி கட்டுக்கல் புறம் வச்சு ஏற்றி இந்த கற்பூரம் ஏற்றுற வரைக்கும் இப்போ நீங்கள் வாங்குகிற உபாசன மந்திரத்தை அந்த இடத்துல நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு 4லிருந்து 5 நாளில் நல்ல மாற்றம் இருக்குது. இது கட்டு உடைக்கணும். ஓமகுண்டமே கிடையாது. இது ஆட்சிக்காரவங்களை வடக்க பார்க்க உட்கார வைக்கிறீங்க, அவங்கள சுற்றி நவதானியத்தாலேயே வளையம் போடுறீங்க. அந்த நவதானியத்து மேலேயே கட்டிக்கல் புறம் வச்சுக்கிட்டு வர்றீங்க. நவதானியத்து மேலேயே கட்டிக்கல் புறம் வச்சுக்கிட்டு வர்றீங்க. அந்த கட்டிக்கல் புறம் எரியிற வரைக்கும் இவங்க கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தால் போதும். நீங்கள் மந்திரம் ஜெபிக்க போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த நவதானியமும் எரிய ஆரம்பித்து அதிலேருந்து புகை வரும். அது அவங்க மேலே போய் தாக்கும். இந்த கட்டிக்கல் புறத்துலேருந்து வர்ற ஆணல் அந்த புகை எல்லாமும் அவங்கள தாக்கும். நீங்கள் ஒரு தண்ணியில் ஜெபம் பண்ணி எல்லாரும் தண்ணிலையும் தொளிச்சு விட்டு உள்ளே கொடுக்க வச்சிங்கன்னா செய்வன கோளாறாக இருந்தாலும் சரி, பில்லி சூனியமாக இருந்தாலும் சரி, கட்டாக இருந்தாலும் சரி, எல்லாம் உடைஞ்சிடும். அப்புறம் அதுக்கு பிறகு அந்த வளையத்தை விட்டு வெளியில் வர வச்சு ஒரு தேங்காய் செதற்காய் அடிக்கலாம், இல்லை ஒரு பூசணிக்காயை செதற்காய் இடத்துல நீங்கள் அடிக்கலாம். அவங்க மூஞ்சிக்கு நேரம் காமிச்சு நல்ல மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். இது கட்டு உடைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குலதெய்வம் கட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வேறு விஷயங்கள் கட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த பலதானியத்தை பயன்படுத்தி அது மேலே கட்டிக்கல் புறம் வச்சு